சொல்லி முடிச்சுட்டு கரங்களை உயர்த்தி நீ ஆண்டவருக்கு புத்தகையை 7 முறை போட்டு சரி போட்டு முடிச்சுட்டு நீ ஆண்டவரை நோக்கி துணிச்சுப்பா. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூட்சமங்களும் சூன்யங்களும் எல்லா கட்டுகளும் அழைக்கப்படும். உடம்பு வந்துட்டே இருக்கா, எங்க அடைச்சாலும் ஓட்ட வந்துட்டே இருக்கியா, தண்ணி பிச்சு பாயிருக்கீங்களா, எல்லாம் மாறும். எல்லா மக்களையும் யாருக்கெல்லாம் விடுதலை வாழ்வு வேணும், ஆவியானவருடைய விஷயம் வேணும், கொஞ்சம் நீங்க இதில் விடுதலை கொஞ்சம் நீங்க இயேசுவுடைய திருநாமத்தை சொல்லும்போது என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவர் போய் சொல்றாரா? இல்லவே. அவர் பேரை கேளுங்க. இதுவரை என் பேரை கேட்கல, கேளுங்க, நான் தருவேன். ஆமென். ஆமென். அவர் விடுதலை தருவேன், என்ன வேண்டுமோ தருவேன். ஆனா அடுத்தவனை கேட்க மாட்டார். அல்லேலூயா. வேண்டாதது கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தேவையா ஆண்டவருடைய கரங்களை வைத்து இயேசுவே சொல்லி கூப்பிடுவாங்க. ஆண்டவரை விடுவிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவே இயேசுவே இயேசுவே
இயேசுவுக்கு ஒரு கைகள் நீட்டி ரொம்ப பக்கத்துல அது தூரம் கை இயேசுவாயை தூரமா தான் கொண்டு வரோம். ஹalleluya. இயேசுவா தான் கொண்டு வரோம். நீங்க அவரை கொண்டு வரலாம். கொஞ்சம் தூரமா ஓகே. ஒரு கைகளை நீட்டிங்க. பிச்சை எடுக்கும்போது ரெண்டு கைகளை நீட்டி யாசிச்சுங்க. ஆண்டவர் எல்லாம் எடுத்து பக்கத்துல வேணும். கொஞ்சம் தூரமா எங்க வச்சாலும் ஆண்டவர் இருப்பாங்க. எங்க வச்சுக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுகிறது. நீங்க பிச்சை எடுப்பது போல யாசிப்பது போல வச்சுக்கணும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த கரங்களில் ஒரு ஆவியாருடைய பலமாய் இறங்குவதாக. உம் திருமகன் இயேசு கிறிஸ்து சிந்திய விலைமதியாத இரத்தம் இந்த கரங்களை அர்ச்சிப்பதாக. இந்த கரங்களில் உள்ள சாப கட்டுகளை எல்லாம் அறுத்து ஆண்டவரே, ரோட்டை தொட்டி போல எதை பெற்றாலும் எல்லாம் தோல்வி முடிகிற எல்லா சாப கரங்களும் பொழுது அர்ச்சிக்கப்படுவதாக. ஓய் ஹாலிதி ஷியாந்த சல்லாரியந்தரா விமலவதி கவனபர்துமி அந்தரா சியாலதன் துருவி கிரியந்த சல்லாரியந்தியா. இந்த கரங்களில் இயேசுவின் திருவிழா தீர்த்தம் ஊற்ற பெறுவதாக. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் ஒருபோதும் எடுக்கிறாங்க. இப்போ கைகளை சுத்தம் பண்ணிடுவோம். கைகளையும் வச்சுக்கணும். ரெண்டு கைகளை வச்சு கை முடிச்சு முடியாதவங்க ஆண்டவருடைய வல்லமை உச்சத்தை உள்ளம் கால்வழி அமைதியா இப்ப அமைதியாச்சு. ஆண்டவரை எல்லாத்தையும் மாற்றுகிறார். உன் வாழ்க்கை ஆண்டவருக்காக, உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறதா? சொல்லும்போது நீங்க சத்தம் அமைச்சு அப்படியே காரங்களை வச்சு அமைதியா உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஐயோ எனக்கு ஏன், ஐயோ என் வாழ்க்கையிலே எனக்கு ஏன் 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 என்று கேள்வி கேட்டு கேட்டு ஓடா போய் நீ ஓரங்கள் ஆண்டவரை தொட்டா விடுதல, ஆண்டவர் சொன்னா விடுதல, எல்லாவற்றும் விடுதல. தெய்வம் தருகிறார், நீ அச்சுகிறார். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. அப்படியே கையை கவனிச்சு Praise the Lord. மக்களே, ஒரு விடுதலை தருகிறார். ஆமென். ஆண்டவர் கையை உன் தலையை தொட்டிருக்கிறார். இந்த கை உன் கையில் இல்லை, ஆண்டவருடைய கை. ஹalleluya. ஹalleluya. யாவரும் சபிக்க முடியாது. ஆமென். உன்னை சபிப்பவரை நான் சபிப்பேன். ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பவரை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து போட்டிருக்கிறார். ஆமென். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு விட்டது. ஆமென். நீ விடுவிக்கப்பட்டாய் என் மகளே. ஆமென். கரங்களை கை வச்சவனமா இயேசுவே நாமம். இயேசுவே இயேசுவே
எத்தனை கம்பெனி ஆண்டவர் பெற்றார்? யாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஆமென். ஆமென். நீ நாடு விடுதலை இயேசு தந்து விட்டார். ஹalleluya. ஆமென். நம்பிக்கையோடு வீட்டுக்கு போவாங்க. ஜனத்தோட துதி. பத்துவஸ்து மாதா திருச்சபை தாய் நம்முடைய அன்னை மரியா பல பேரை கொண்டிருக்கிறார். அவரோடு உறுதியோடு சேர்ந்து துதி. ஹalleluya. முதல்ல அன்னை மரியா கன்னி மரியா. இரண்டாவது அவர் அமல உட்பவி. கன்னி மரியா அமல உட்பவி. அதுக்கப்புறமா பந்துபோஸ்து அவங்க கன்னி மரியாவும் அமல உட்பவியாக இருக்கும்போதே வல்லமை. அவங்க பந்துபோஸ்து அதுக்கு ஆவியில நிறைவேற்ற மங்களவார்த்தை சொல்லும் ஆவியை நிரம்பினாங்க. பந்துபோஸ்து எவ்வளவு வல்லமையோடு இருக்கிறார். ஆமென். சாதாரண கன்னியா இருக்கும்போதே வல்லமை, ஆவியை நிரம்பும் போது எவ்வளவு வல்லமை. செபிக்கிறாங்க. பந்துபோஸ்து மாதாவே வாழ்க சொல்லுவோம். பந்துபோஸ்து மாதாவே வாழ்க. இந்த பெயரை எல்லோருக்கும் நீங்கள் 50 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து ஒரு போட்டு வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும்படி ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா நீங்க 50 பேர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு வேண்டுதல் சொல்லுங்க உங்களுக்கு நடக்கும். ஹalleluya. இது நிச்சயம் நடக்குதா நீங்க பாருங்க. ஆமென். இது ஆண்டவருடைய, ஏன்னா இது அன்னை மரியாதை பார்க்கிறது இல்ல, இது பந்துபோஸ்தின் அனுபவத்தை பார்க்கிறது. ஆமென். ஆண்டவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி படிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் முதல்ல படிக்கணும். அது இப்போ ஒன் பேஸ் வரலாம். எல்லாம் முதல்ல படிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வேதனைகளை கணித்து பொய்களை நீக்கி பேய்களை ஓட்டி நரத்துள்ளை கஷ்டங்களை நீக்கி எல்லா நலங்களாலும் நன்மைகளாலும் வரங்களாலும் கொடைகளாலும் உன் மக்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களாலும் இவர்களை நிரப்பி அபிஷேகம் செய்கிறார்கள். இன்று எப்பொழுதும் அவர்களை கைவிடாமல் நன்றாக
நிறைவாய் வாழ்க்கையில அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் திருப்பதிக்கு நேராக கடந்து நாம் போகிறோம். நாம் திருப்பதியிலே முயற்சியோடு கூட தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக விசேஷமாக இந்த நாளில் திருப்பதியிலே நம்முடைய அருமையான தந்தை இயக்கப்படுகிறதற்காக அவருடைய ஊழியத்திற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக இன்னும் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவர் போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி வகுப்புக்காக நாம் கொண்டாடுவோம். நாம் யாவும் எழுந்து வருகை பாடலை பாடி இந்த கல்வாரி வரையிலே நாம் பங்கெடுப்போம்.